அது சொல்லும்போது அப்படி எங்களால் நிற்க முடியல. அவர் பேசும்போது மேலே கருடன்லாம் சுத்திச்சு, அது கவர் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். இந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் 4-5 நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த காதில் இந்த வார்த்தைக்கு தேன் பாஞ்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குலாம் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸே வந்துச்சு. அழுதுட்டோம், எங்களை மீறி நாங்கள் அழுதுட்டோம். இந்த நாள் வந்து நாங்கள் ஒரு பண்டிகை எப்பவுமே கொண்டாடுவோம். அவரோட அந்த உண்மையான பெயரை கூட சொல்ல விடாம இந்த திராவிட கட்சிகள் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு எங்க அண்ணன் பதவி இருக்கையில இவ்வளவு நாள் உழைப்பு வீண் போகல அப்படின்னு கண்ணீர் தான் வந்தது. சந்தோஷம். நாட்டை துறமுறை இருக்கான் பாரு, அது வாயில புழுவுதான் வரும். ஆமா, கண்டிப்பா. அவன் அந்த இவன் மீசக்கார அந்த நக்கீர கோபால் இருக்கான் பாரு, அவன்லாம் ஏன் ஈனப்பிறவி அவன் தமிழ்நாட்டுக்கு பிறந்த சாபக்கேடவங்கலாம். சொல்லும் போது புல்லரிச்சுது. அதாவது ஒரு சிங்கம் வந்து காட்டில் வந்து எப்படி கர்ஜனை வைக்குமோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு புயல் வீசிருச்சு. அந்த புயல்ல வந்து நல்லவன் கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். ஏதோ அவர் எப்படா சொல்லுவார், இன்னைக்கு சொல்லுவாரா நாளைக்கு சொல்லுவாரா, சீக்கிரம் சொல்லணும், அதை சொன்னா மட்டும் போதுமேங்கிற மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அது சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி சொன்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிஎம் ஆகவே மாட்டார், எம்எல்ஏ கூட ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க, ஒரு தொகுதியில் கூட வரமாட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களை தற்கூரின்னு சொன்னாங்க எல்லாரும். அப்போ தற்கூரி நாங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோன்றது இதுதான் பதில் அவங்களுக்கு. தற்கூரி நோய் இப்போ ஆச்சரியக்குறியாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேலையில் உடம்புல புல்லரிச்சு, அப்படியே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு, ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. இப்போ வந்து விஜய் யுகம், அதாவது ஏதோ யுகம்லாம் வந்திருக்குல்ல, இப்போ விஜய் யுகம். என்னும் சொல்லும்போது எல்லாருக்கும் எப்படி இருந்தது? அது சொல்லும்போது அப்படி எங்களால் நிற்க முடியல. அவர் பேசும்போது மேலே கருடன்லாம் சுத்திச்சு, அது கவர் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். கடவுளுக்கு தான் வரும். ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஏதோ நாங்களே ஜெயிச்ச மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. எப்பயுமே இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு ஓட்டு போட்டுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லா ஜெனரேஷன்ஸுமே வந்து ரொம்ப வந்து இதை கொண்டாடுறாங்க. இல்லை, அவர் தொகுதியிலே அவர் தோத்துருவாரு நிறைய பேர் விமர்சிச்சாங்க. தைரியம் இருந்தால் திருச்சி கிழக்கில் போட்டிட்டு வாய் விட்டாங்க, போட்டிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு 108 வந்துட்டாரு. 10 கூட வருமானு நினச்சோம். ஆனால் 108 வந்தது வந்து தமிழ்நாடு நேஷனல் வைடு வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சொல்லும்போது புல்லரிச்சுது. அதாவது ஒரு சிங்கம் வந்து காட்டில் வந்து எப்படி கர்ஜனை வைக்குமோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு புயல் வீசிருச்சு. அந்த புயல்ல வந்து நல்லவன் கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். இனிமேல் ஆட்சி வந்து இனிமேல் பொற்கால ஆட்சியா இருக்கும். கோல்டன் எரா பிகின்ஸ். இது ஒரு ஜெனரேஷனல் சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேங்க. அவர் சொல்லும் போது ஏதோ அவர் எப்படா சொல்லுவார், இன்னைக்கு சொல்லுவாரா நாளைக்கு சொல்லுவாரா, சீக்கிரம் சொல்லணும், அதை சொன்னா மட்டும் போதுமேங்கிற மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அது சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்காரு. ஒரு சீரி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த பயணம் இதோட முடிய போறதில்ல, இதுதான் தொடக்கமா நாங்க நம்புறோம். இன்னும் அவர் பெரிய பெரிய வெற்றிகள் அடைவார். ஒரு நேஷன் வைடா ஒரு பெரிய பொலிட்டீஷியனா அவர் இருப்பார். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் கரியரும் அவருக்கு இருக்கும். எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிக்க மாட்டாரு. நல்லா இருக்கு. நான் கேரளா தமிழ் நல்லா தெரியல, கொஞ்சம் தெரியும். ஆனால் விஜய் சின்னதாலேருந்து விஜய் சினிமா எல்லாம் பார்த்து ஃபேனாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சராகவே பதவி ஏற்றுட்டாரு, பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி அண்ணா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வரமாட்டாருன்னு சொன்னாங்க. மூஞ்சில எல்லாம் கரியம் பூசிட்டாரு. இனிமே எங்க ஆட்சி தான். அண்ணா நல்லா நாட்டுக்காக எல்லாமே நல்லது செய்வாரு. கண்டிப்பா நாங்க நம்புறோம். வாய்ப்பே இல்ல. லேடிஸ் படம் இருக்கிற வரைக்கும் அண்ணனை தோக்கடிக்கவே முடியாது, தோக்கடிக்கவும் விடவே மாட்டோம். நாங்க அண்ணன் சொன்ன முதல் வார்த்தை ஸ்டேஜ்ல பெண்களுக்காக நான் படையை உருவாக்கி பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன்னு சொன்னாரு. இதுக்காகவே நாங்க பெண்கள் எல்லாரும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நாங்க தான் ஜெயிக்க வைப்போம் அண்ணன். ஆமா. 28 வருட போராட்டம், 3 வருஷ உழைப்பு, 28 வருஷமா மக்களுக்கு சமூக சேவை செஞ்சுட்டு தான் இருந்தார். இன்னைக்கு நேற்று உழைக்கல. 108 சீட்டு இல்லை, 234 சீட்டு வந்திருக்கோம். சில வாரிசு அரசியலோட சதியால் 108 தான் வந்தது. இந்த அடுத்தடுத்த காலங்களில் 234 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம். சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது இந்த அரங்க
ஜோசப்ன்ற அவரோட அந்த உண்மையான பெயரை கூட சொல்ல விடாமல் இந்த திராவிட கட்சிகள் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு எங்கள் அண்ணன் பதவி இருக்கையில் இவ்வளோ நாள் உழைப்பு வீண் போகலை அப்படின்னு கண்ணீர் தான் வந்தது. சந்தோஷம். தளபதி வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் 4-5 நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த காதில் இந்த வார்த்தைக்கு தேன் பாஞ்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்களுக்கு நிறைய வந்து நல்லது பண்ணுறேன்னு இப்போ சொல்லி ஒப்புதல் கைது போட்டு தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. கண்டிப்பாக அது பண்ணணும் பிரதர். எங்கன்னா வந்து ரொம்ப ஒஸ்டாகிட்டு போகுது. சின்ன 10 வயசு 11 வயசு கூட போதிலிருந்து பெற்றவங்க தாய் தகப்பன் குழந்தையும் தெரியாமல் தவறுகள் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் மாற்றி இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். அது எங்களோட கோரிக்கை. ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும்போது உங்களுக்கு எங்களுக்குலாம் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸே வந்துச்சு. அழுதுட்டோம். எங்களை மீறி நாங்கள் அழுதுட்டோம். இந்த நாள் வந்து நாங்கள் ஒரு பண்டிகையை எப்பவுமே கொண்டாடுவோம். எங்கள் தளபதி முதலமைச்சராக நாங்கள் வந்து எவ்வளோ வந்து ஃபீல்டு ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து இனிமேல் அவர் தான் நிரந்தரம். அவர் இருக்கிற வேற யாரும் கிடையாது. வரமாட்டான்னு சொல்லி ஆரம்பிச்ச அவரோட அரசியல் பயணம் வந்து எல்லாமே அது வந்து பாசிட்டிவ். வரல வெளியில அவங்க சொல்லுதான் திண்டுக்கல் வைரக்கல் மாதிரி அவர் தான் வைரக்கல். கண்டிப்பா அந்த மாதிரி தான். அவர் தான் வைரக்கல். அவருக்கு அடிச்சுக்கிற ஆளே கிடையாது உலகத்துல. எதை வந்து எவ்வளவு 10 சீட் ஜெயிச்சுட்டு அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப 107 சீட்டு செய்தாரு அரசியல் பேசாம போயின. கண்டிப்பா எங்க தளபதிக்கு வந்து எல்லாருமே வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவர் மட்டுமானா பேசினாரு, எல்லாருமே தான் பேசினாங்க. ஒண்ணுத்துக்கு உதவாங்க. அவெல்லாம் ஓரம் கட்டி போனா அது இந்த சாட்டை துறமுறை இருக்காம பாரு. அது வாயில புழுவுதான் வரும். ஆமா கண்டிப்பா. அவன் அந்த இவன் மீசக்கார அந்த நக்கீர கோபால் இருக்கான் பாரு. அவன்லாம் ஏன் ஈனப்பிறவி அவன் தமிழ்நாட்டுக்கு பிறந்த சாபக்கேடவங்கலாம். ஆக்சுவலாக இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவாக ஃபீல் பண்ணுறோம். ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா தரப்பு மக்களுக்கும் சாமானியர்களை எம்எல்ஏக்களாகவும் அமைச்சராகவும் ஆக்கி இன்னைக்கு எங்கள் அண்ணன் உட்கார வச்சிருக்காரு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோசப் விஜய் என்னும் நான் உன கோரஸா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தடைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த 1 வீக்காகவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்குமே நடக்கிறது போராட்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாமல் எங்கள் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் சுயமாக தைரியமாக முன் வச்சு நம்ம மக்களுக்கு யாரோட பர்மிஷனும் கேட்கணும்னு இல்லை, அவங்களா எடுத்து பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆனது நாட்டு மக்கள் உள்ள எல்லாருமே முதலமைச்சர் ஆனதாக சந்தோஷப்படுவாங்க. இந்த 108 தொகுதியும் பெரும்பான்மையை கொடுத்தும் ஒரு வாரமாக அவர் முதலமைச்சராக ஆகாமல் இருந்ததுக்கு மக்கள் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் சாப்பிடாம ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் இன்னைக்கு தான் சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. இன்னைக்கு தான் அவங்க கண்ட கனவு நினைவாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. நான் 3 நாளாக தூங்கவே இல்லை. நேற்று நைட்டு தான் டேப்லெட் போட்டேன். ஆனாலும் என்னால் எழுந்துக்கவே முடியல. எழுந்து பேரனை விட்டுட்டு ஓடி வர்றதுக்குள்ளே டைம் ஆகிப்போச்சு. ஆனால் முந்தா நாள் மீடியாலாம் அழறத போட்டு காட்டி இன்னும் 2 மனசு கஷ்டமாயிருச்சு. அவரை நேரில் பார்க்க முடியலண்டி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உள்ளே போய் பார்க்க முடியலையன்ற ஒரு கஷ்டம் தானே தவிர மற்றபடி ரொம்ப என்னால் சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மக்களுக்கோசம் ரொம்ப போராடினாரு. அதுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ரொம்ப 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 நன்றி. நல்லாச்சு குறையுமே இல்லைன்றாங்க. நல்லாச்சு கொடுத்தா 5 லட்சம் கோடிங்க. இப்போ 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிங்க. யாருக்குமே இல்லைங்க. வந்து திமுகவோட கோட்டைன்னு சொன்னாங்க. 2 சீட் தான் வந்திருக்காங்க. நாங்களாம் நாங்கள் இடிச்சு தள்ளிட்டோம். இனிமேல் எங்கள் கோட்டை தான் நிலைக்கும். நாங்களாம் வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டுவோம். நீங்க வந்து முதலமைச்சரே குளத்தூர்ல தோப்பாரு நீங்க யாரும் எதிர்பாருங்க நாங்க சொன்னோம். நாங்க ஜெயிச்சிட்டோம். அவ்வளவுதான். தளபதி அவர் மு.க. ஸ்டாலின் வந்து நிச்சயம் அரசியலை விட்டு விடைபெறுகிறார். எந்த முதலமைச்சர் பதவி இருக்கும்போது இவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. விடைபெறுகிறார். அவர் வெளியேற்றாரு. அவரே தொடர்ந்து அவர் தோல்வி தள்ளிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். பெண்களுக்கு இலவசமா சொன்னார்ல. தெரிவிச்சுக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். எங்களுக்கு அது மட்டும் தான் இப்ப மெயினா தெரியுது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்காக நாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவரே எடுத்து வச்சுட்டாரு அந்த ஸ்டெப். அதுக்காக நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு. பூரண மதுவில கொண்டு வர கோரிக்கை வைப்பீங்களா? எல்லா வைன் ஷாப்பையும் கண்டிப்பா நாங்க பண்ணுவார். நாங்க சொல்றதை விட அவர் செய்வாரு. 3 வேளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துருந்தோம். இதே நியூஸ் தான் நாங்களாம் தூங்கவே இல்லை. சாப்பாடு இல்லை. கரூர்